வணக்கம் நண்பர்களே. விளையாட்டுத் துறையில் ஆண் பெண் இருபாலரும் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி விளையாட்டு சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். அது கால்பந்து ஆட்டமாகட்டும், அத்லெட் என்று சொல்லப்படுகிற ஓட்டுப்பந்தயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்களும் பெண்களும் இணையாக சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். இதில் பெண்ணினுடைய உடல் விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் பொழுது என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது, அதற்கேற்றாற்போல் இந்த பெண்கள் தங்களை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அல்லது வடிவமைத்துக் கொள்ளலாம், ஆடைகள் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும், இதை குறித்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த ஆய்வு எதன் அடிப்படையில் நான் இந்த பதிவை இடுறேன் அப்படின்னா, இது சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள். இந்த ஆய்வுகளுடைய அடிப்படையில் தான் நான் இந்த பதிவுகளை உங்களுக்கு தரேன். இது விளையாட்டு திறனை எப்படி பாதிக்கும், ஒரு பெண்ணுடைய உடல், அந்த உடல் சார்ந்த பெண்ணுக்கே உரிய சில தன்மைகள் விளையாட்டு திறனை பாதிக்குமா? சரி, பெண்கள் விளையாட்டில் முக்கிய கோடையில் யூரோ கோப்பை போட்டிகள் நடந்தது. அப்போ அது இப்போ நடந்துகிட்ருக்கு. அது ஒரு ஸ்டேஜ் இப்போ ரீச் ஆகிருக்கு. ஆனால் ஆடுகளத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் உற்சாகத்தில் இருந்து விலகி ஒரு அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில். எப்படி? இந்த யூரோ கோப்பை போட்டிகளில், கால்பந்தாட்ட போட்டியில் உயரளவில் விளையாடப்படும் விளையாட்டுகள் பெண் உடலில் தனித்துவமான வகையில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விஞ்ஞானிகள் குழுக்கள் சொல்கிற கருத்து தான். ஒருவர் கால்பந்தாட்டம் ஆடும் பொழுது அவர் ஓடுகிறார், வேகமாக ஓட வேண்டும். கால்பந்தாட்டத்தில் ஒருவர் ஓடும் விதத்தை எப்படி மாற்றுது அப்படின்னா, ஆனால் சரியான ஸ்போர்ட்ஸ் பிரா, அதாவது உள்ளாடை, பிரான்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரா உள்ளாடை உங்களுக்கு சற்று சாதகத்தை தரலாம். செயல்திறன் மீது மாதவிடாய் சுழற்சி, மென்சஸ், அந்த செயல்திறன் மீது இந்த மாதவிடாய் சுழற்சி தாக்கத்தை ஏற்படுத்தும். மாதவிடாய் கண்காணிப்பு கருவிகள் என்ன பங்காற்ற முடியும், அதாவது மாதவிடாய் வர்ற டேட்டை கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு பயிற்சியிலையோ இல்லை அந்த ஆட்டங்களில் இது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. சில காயங்கள் ஏற்படுவதற்கான அபாயம் கூடுதலாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா மாதவிடாய் டயத்தில் ஹார்மோன் சுரப்பு, இவங்களுடைய உடல்நிலை எல்லாம் மாறுது. இதை தவிர்க்க என்ன செய்யலாம்? இதுதான் இப்போ கேள்வி. தொழில்முறை விளையாட்டு வீராங்கனைகள் தாங்கள் மினி ஆண்களாகவே மாறிவிடுவதாக அந்த விஞ்ஞானிகளுடைய ஆய்வில் தெரியுது. மினி ஆண்கள்னா கிட்டத்தட்ட ஆணுடைய தன்மை அந்த உடலுக்கு வந்து விடுகிறது. இது இப்போ கொஞ்சம் வேறுபட்டிருக்குதா சொல்கிறாங்க. இது சொன்ன காலத்தில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு அப்படின்னு. சரி, இந்த பெண்கள் வேகமாக ஓடும் ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரங்களில் இந்த மார்பகங்கள் எப்படி இயங்குகிறது, இதை பிரீஸ்ட் பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில், பிரஸ்ட் பயோமெக்கானிக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. சரி, வெம்ப்ளி மைதானத்தில் போட்டியினுடைய கூடுதல் நேரத்தில் பிரிட்டன் வீராங்கனை க்ளோய் கெல்லி அப்படிங்கிறவங்க ஜெர்மனிக்கு எதிராக ஒரு வெற்றி கோல் அடிக்கிறாங்க. அப்போ இதை தொடர்ந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர் தனது பிரிட்டன் சட்டை, அதாவது அந்த டீமுக்கான ஷர்ட் இருக்கும் இல்லையா, அதை கழட்டி ஸ்போர்ட்ஸ் பிராவை உலகத்துக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த டீமுக்கான ஷர்ட்டை கழட்டியாச்சுன்னா உள்ள பிரா இருக்குது. அந்த பிரா ஸ்போர்ட்ஸ்க்கான பிரா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன அணிஞ்சிருக்கணுமோ அதுக்கான பிரா, அந்த பிராவை காட்டுறாங்க. இதை வடிவமைத்தவர் பிரா ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒரு புனைப்பெயரால் அழைக்கப்படுற பேட்ஸ்மவுத் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜோனா வேக்ஃபீல்டு அப்படிங்கிறவர் தான், ஜோனா வேக்ஃபீல்டு கர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிராவை வடிவமைச்சிருக்காரு. அவர் இந்த விளையாட்டு இதில் ஈடுபடக்கூடிய, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய மார்பகங்களை பற்றி ஒரு தகவல் சொல்கிறார். அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கால்பந்தாட்ட போட்டியின் போது மார்பகங்கள் 11,000 முறை மேலும் கீழுமாக அசையக்கூடும். கால்பந்தாட்ட போட்டியில் வேகமாக ஓடும்போது அந்த பிரஸ்ட் மேலும் கீழும் 11,000 முறை அசையக்கூடும் அந்த போட்டி முடிகிற வரைக்கும். உரிய ஆதரவு இல்லைன்னா, அதை சரியாக நீங்கள் ஒரு ஆடை போடலை அப்படின்னா அந்த பவுன்ஸின் அளவு 3 அங்குலம் 8 சென்டிமீட்டர் கூட, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவுன்ஸ் ஆகக்கூடும். அவை 5G விசையுடன், புவியீர்ப்பு விசையை விட 5 மடங்கு அதிகம். அதுக்கு ஈக்குவலாக புவியீர்ப்பு விசையை விட 5 மடங்கு அதிகமாக நகருது. இது ஃபார்முலா 1
கார் ஓட்டுநரின் அனுபவத்திற்கு ஒப்பானது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் அந்த கார் வேகமாக போகும்போது அவங்களுக்கு எப்படி அந்த பிரஸ்டா செய்யுமோ அதை விட 5 மடங்கு அதிகமானது அப்படின்னு விஞ்ஞானிகளுடைய கருத்து. சரி, மார்பின் மீது நகர்வுகளை அதைவிடும் அந்த அளவிடுற மோஷன் கருவிகள் சென்சார்ஸ் பொருத்தியிருக்காங்க. பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஆய்வக சோதனைகள் நகரும் மார்பக திசுக்களினுடைய இடை மற்ற பாகங்களின் செயல்பாட்டை எப்படி மாற்றுது. ஏன்னா மார்பகங்களை செய்யும்போது திசுக்கள் மாறுது, அதனுடைய எடையும் கூடுதல், எடையிலையும் மாறுபாடு வரதா சொல்கிறாங்க. அது எப்படி மற்ற உடல் பாகங்களை மாற்றுது, பாகங்களுடைய செயல்பாடை மாற்றுது அப்படின்னு. அவ்வாறு மாற்றப்படும் செயல்பாடு விளையாட்டு திறனை பாதிக்கிறதா இதையும் பார்க்குறாங்க. அப்போ சில பெண்களுக்கு அவங்களுடைய மார்பகம் அதிக எடை உள்ளதாக இருக்கலாம். விளையாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு அவை நகர்ந்தால் அது அவர்களது உடல் நகர்வை மாற்றக்கூடும். களத்தில் அவர்கள் வெளிப்படுத்தும் விசையின் அளவை கூட அது மாற்றக்கூடும். எவ்வளோ ஃபோர்ஸாக நகர்றாங்க, அவங்க மார்பகங்களுடைய அளவு பெரிதாக இருந்தால் அவங்க ஓடும்போது அந்த விசை, அந்த ஃபோர்ஸை அது மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடலின் மேற்பகுதி நகர்வுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மார்பகங்கள் மேலும் கீழுமாக அசைவதை ஈடுகட்டுவது, இடுப்பு இருக்கும் நிலையை மாற்றி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டின் நீளத்தை இது குறைக்கிறது. ஸ்போர்ட்ஸில் ட்ராக்கில் ஓடும்போது அவங்க ஒவ்வொரு எட்டுனா ஓடும்போது ஒரு ஸ்டெப்பு போகிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கான நீளத்தை குறைச்சிருது. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பிராக்கள் வசதிக்கும் ஃபேஷனுக்கும் மட்டுமல்ல செயல்திறனை அதிகரிக்கவும் ஒரு கருவியாக பயன்படுது. இது ஸ்போர்ட்ஸ் பிரா. ரைட். மார்பகங்களுக்கு குறைவான ஆதரவு இருந்தால், ஒருவேளை நீங்கள் லூஸான ட்ரெஸ் அந்த பிரா போட்டிருந்தீங்கன்னா அது எடுத்து வைக்கும் அடியின் நீளத்தை 4 சென்டிமீட்டர் குறைத்ததை இவங்க சென்சாரில் சென்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்லேயே இவங்க பண்ணுறது தான். இதுக்காக இவங்க தனியாக அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துல பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஒரு மாரத்தானில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 4 சென்டிமீட்டரை இழந்தால் அது மொத்தமாக 1 மைலாக கணக்காகிறது. ஒரு மாரத்தான் போட்டியில் ஒவ்வொரு இதுக்கும் இப்படி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? அது ஒன்று. அப்போ ஸ்போர்ட்ஸ் பிராக்கள் மார்பின் உள்ளே இருக்கும் மென்மையான அமைப்புகளையும் பாதுகாக்கின்றன. நாம் அவற்றை நீட்டினால் அது நிரந்தரமாகிவிட்டும். அதாவது அதனுடைய அளவு டைட்டாக இருக்கும்போது தான் அது சரியாக இருக்கும். இது குணப்படுத்துவதை விட நெகிழாமல் தடுப்பதில் அதிக கவனம் செலுத்துதுன்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் சுழற்சியும் செயல்திறன் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் சுழற்சி உடலின், அதாவது மென்சஸ் பீரியட் மாறுறது சுழற்சி உடலின் மீது தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்கிறாங்க. அது உணர்வுகளையும் மனநிலையும் தூக்கத்தையும் கூட பாதிக்கக்கூடும் அப்படின்னு. களைப்பு, தலைவலி, கிராம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு பிடிப்புகள், தசை பிடிப்புகள் இதெல்லாம் உண்டாக்கலாம். ஆனால் விளையாட்டின் மீது மாதவிடாயின் தாக்கத்தை பற்றி பேசுவது இன்னமும் விலக்கி வைக்கப்பட்டிருப்பா. ஏன்னா இதை சொல்லியாச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதை குறைச்சி விட்ருவாங்க. அதனால் இன்னமும் அதனுடன் போராடி கொண்டிருப்பதால் அதை பற்றி பேசுவது சற்று விலக்கி வைக்கிறார்கள். ரைட். இது அப்படின்னு ஒலிம்பிக்கில் கிரேட் பிரிட்டன் சார்பாக பங்கேற்ற அதாவது மாரத்தான் ஓட்ட வீராங்கனை காலி ஹாகர் தாக்கரி அப்படிங்கிறவங்க இதை சொல்கிறாங்க. அப்போ மாதவிடாய் நெருங்கும் போது தனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை எப்போதும் உணர்வதாக தான் அவங்களும் சொல்கிறாங்க. சோர்வாக உணர்வது, கால்கள் கனமாக இருக்கிறது, சில நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு சகதி மேலே ஓடுறது, சேற்றின் மேல் ஓடுவது அப்படிங்கிற மாதிரி உணர்றாங்க. எல்லாமே வழக்கத்தை விட கூடுதல் முயற்சி தேவைப்படுது மாதவிடாய் காலங்கள் அவங்க ஓடும்போது. தனது மாதவிடாய் கண்காணிப்பு கருவியின் அடிப்படையில் தனது வாழ்க்கையை வாழ்வதாகவும், மாதவிடாய் நேரம் குறிப்பாக பெரிய பந்தயங்கள் வரும்போது பெரிய கவலை அளிக்குதுங்கிறது பெண்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. அப்படி பெரிய பந்தயம் பாஸ்டன் மாரத்தான் ஏப்ரலில் நடைபெற்ற போது அவரது மாதவிடாய் காலம் அப்போ அவங்க 6வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதிர்ஷ்டவசமாக அதை கடந்ததாக அவர் நினைவு கூறுகிறார். எப்படி? அதே நேரம் தன்னால் இதை விட சிறப்பாக செய்திருக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்காமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்க மாதவிடாய் காலம்ன்றனால 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சி 2 ஹார்மோன்களை, ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன் ஆகியவற்றை ஏற்ற இறக்கங்களால் கட்டுப்படுத்துகிறது. இது விளையாட்டு திறன் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது தனிநபர் சார்ந்தது. ஏன்னா இதில் பல நுணுக்கங்கள் இருக்குது. மாதவிடாய் சுழற்சி செயல்திறனை பாதிக்குது, வெறுமனை சொல்லிட முடியாது, எளிதாக அதை சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடம்பையும் பொறுத்தது அது மாறுபடும் அப்படின்னு
மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தினுடைய பெண் உட்சுரப்பியல் உடற்பயிற்சி உடலியல் நிபுணர் பேராசிரியர் கிறிஸ்டி எலியட் ஜெயில் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, போட்டிகள், தனிப்பட்ட சிறந்த செயல்பாடு, உலக சாதனை எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனால் மாதவிடாய் காலத்தின் ஒவ்வொரு நாளிலும் வெல்லப்பட்டு இழக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்கிறத. இதில் 2022 சிகாகோவில் நடைபெற்ற மாரத்தானில் மாதவிடாயால் ஏற்பட்ட பிடிப்புகளுடன் ஓடி உலக சாதனையை முறியடித்த பவுலா ராட்க்ளிஃபும் அடங்கும். சில சமயங்களில் அது அதை வென்றுட்டும் பெண்கள் வர்றாங்கங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. மாதவிடாய் சுழற்சி விளையாட்டு திறனை பாதிக்கிறதா அப்படின்னு அறிய ஹார்மோன்களால் உடல் முழுவதும் ஏற்படும் உடலியல் மாற்றங்கள், மாதவிடாய் அறிகுறிகளுடன் செயல்படுவதில் சவால், மாதவிடாய் நேரத்தில் போட்டியிடும் மன உளைச்சல், அது ஏற்படுத்தும் தாக்கம், இவை அனைத்தும் பற்றிய பார்வைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நாம் புரிந்து கொள்ளாத விஷயங்களும் நிறைய இருக்குது. ஏன்னா மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு, இது வேறு ஏதாவது வெளியே கசிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கூச்ச உணர்வோட ஒரு பெண் ஓட முடியாது. அப்போது இதுக்கு மாற்று இப்போ இதனால் இந்த காயங்கள் எதுவும் ஏற்படுமா, அந்த காயங்கள் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது? பெண்கள் விளையாட்டுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதால் தெரிய வந்திருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, சில காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில் ஏற்பட்ட மாற்றம். காலின் கீழ் மற்றும் காலுடைய மேல் பகுதி, காலுடைய கீழ் பகுதியை இணைக்கும் முன்புற சிலுவை தசைநார் ACLன்னு சொல்கிறாங்க. இதான பெரும்பகுதி கவனம் செலுத்தப்படுகிறது. இதில் ஏற்படும் காயங்கள் மிக மோசமாக இருக்கும். எந்த இடத்துல காயம் ஏற்பட்டால் பெண்ணுக்கு அந்த விளையாட்டுத்தினை பாதிக்கும் அப்படிங்கிறதுல ஏற்பட்ட ஆய்வு முடிவு இது. இவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு 1 வருஷம் கூட ஆகுன்றாங்க. அதாவது காலுடைய மேற்பகுதி கீழ்ப்பகுதியும் இணைக்கிற அந்த முன்புற தசைநார், அந்த மூட்டில் இருக்க தசைநார். பங்கேற்கும் விளையாட்டை பொறுத்து இந்த காயங்கள் மாறுபடும். ஆண்களை விட அபாயம் பெண்களுக்கு 8 மடங்கு அதிகம் ஆண்களை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மிக சாதாரணமாயிடுச்சு இப்போ. ஏன்னா இதை க்யூர் பண்ணுறதுக்கு மருந்துகள், அதை நிவர்த்தி பண்ணிட்டு எப்படி ஓடுறது, இதெல்லாம் இவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்போவும் அவங்கள ஆண்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்க அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மினி ஆண்களாகவே அவங்க மாறிட்டாங்க. இப்போது சிறுமியரும் பெண்களும் விளையாட்டில் வெளிநபர்கள் போன்று உணர்வதில்லை, எல்லாம் ஒன்றா தான் விளையாடுறாங்க. இது அற்புதமான கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அப்போது இப்போ நம்ம பேசுகிற இவ்வளோ நேரம் மெடிக்கல் அவேர்னஸ். இந்த மெடிக்கல் அவேர்னஸில் ஒரு பெண்ணுக்கே உரிய தனிப்பட்ட சில உடலியல் காரணங்களால் அந்த பெண்ணினுடைய விளையாட்டு திறன் பாதிக்கிறதா என்பதை தான் இந்த மருத்துவ விழிப்புணர்வில் பார்த்தோம். பெரிதளவில் அது இல்லை என்பதுதான் மருத்துவர்களுடைய ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இதை குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும், ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். ஏன்னா மரபியல் சார்ந்து, அவங்களுடைய உடற்கூறியல் சார்ந்து. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற லேடி மாதிரி ஒரு ஆசியன் கண்ட்ரீஸில் இருக்கிற லேடிக்கான உடல் அமைப்பு இருக்காது. இப்போ நான் சொன்ன மார்பகங்களுடைய அளவு, அது விளையாடும்போது எத்தனை முறை அதிர்வுகளை தாங்குகிறது, மற்ற பெண்களுடைய மாதவிடாய் காலங்கள், இதெல்லாம் மாறும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு இதை ஒரு மருத்துவ அறிவியல் விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பதிவுகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.